யாகம் என்னொரு ஆராய் போட்டு காவாய் கழகத்தினுடைய கைலாயத்துக்கு ஆஃப் பண்ணிடுங்க போவோம். சிவா பார்வதி என்னாருடைய சிவனே போற்றி. ஊழியக்கோன் வெற்பொழித்த ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பி அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி. ஊழிமதி திருவாதவூரல் திருத்தாள் போற்றி. பிடியதன்னொரு உமை கொல மீது கரியது அதனோடு உமை கொல கரியது. பிடியதன்னொரு உமை கொல மீது கரியது. பிடியதன்னொரு உமை கொல தனதடி வழி கடும் படி கொடு தனதடி வழி கடும் அதன்னூறு உமை கொல்ல படி கொடு தனதடி வழி கடும் அவரிடம் கடி கணபதி வர. கடி கணபதி வர கடி கணபதி வர கடி கணபதி வர கொடை கடி கணபதி வர அருளினல் மீது கொடை கடி கணபதி வர கோடினல் மீது கொடை கடி கணபதி வர கோடினல் மீது கொடை பட்டிவினர் பையே பதிவல்ல முறையீரை கடி கணபதி வர. கடி கணபதி வர அருளினல் மீது
வலிவல முறையே இடியதனுருவமை கொலமிகு கரிய படிகொடு கனரடி வழிபடுமவன் இடியதனுருவமை கொலமிகு கரிய படிகொடு கனரடி வழிபடுமவன் கனிகணபதி கடிகணபதி வரகருளிடம் மிகு கொடை வடிவினர் வயலடி வளம் இறையே கடிவினர் வயில் வடிவலம் உலகினையே கடிவினர் வயில் வடிவலம் உலகினையே கடிவினர் வலிவல முறையிறையே கலிவல முறையிறையே வலிவல முறை இறையே வலிவல முறை இறையே வலிவல முறை இறையே நல்ல நாள், சிறந்த பொன்னல். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தாலுகா லத்தேரி கிராமம் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய கிராமத்திலே ராமநாதீஸ்வரர் திருக்கோயில் வளாகத்தில் அமைந்திருக்கிற ஆதி சர்வ சுயம்பு ருத்ர லிங்கேஸ்வர பெருமான் சிவகாமி அம்மை உடனமர் ஆனந்த நடராஜ மூர்த்தியினுடைய முதலாம் ஆண்டு குடமுழுக்கு நடந்த முதலாம் ஆண்டு பெருவிழா, நால்வர் பெருமக்கள் பிரதிஷ்டை பெருவிழா, அதோடு இன்னைக்கு இந்த திருமுறை அருளாசி விழா. இதை செய்யணும்னு நம்முடைய இந்த ஊர் பொதுமக்கள், இத்திருக்கோயிலுடைய தக்கார், லத்தேரி வாழக்கூடிய சிவனடியார் பெருமக்கள், ஏனைய கிராமத்திலிருந்து வந்திருக்கிற அன்பர்கள், அடியார் பெருமக்கள், மெய்யன்பர்கள், மெய்த்தொண்டர்கள் எல்லோருடைய பெரும் முயற்சியினாலே இன்னைக்கு இந்த திருமுறை அருளாசியானது எல்லாம் வல்ல இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த ஊருக்கு இது 2வது விழா என்று நான் எண்ணுகிறேன். முதல்ல இந்த ஊருக்கு நம்முடைய அடியார்கள், நம்முடைய கோகுல் அவர்கள் என்னை அழைத்தார்கள். அப்படி அழைத்த போது நான் வந்து கலந்து கொள்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய சமயத்தை, நம்முடைய திருமுறைகளை, நம்முடைய வேதங்களை, நம்முடைய ஆகமங்களை, நம்முடைய புராணங்களை எல்லாம் கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய பெரிய பணி. இதை உலகத்திலேயே முதல்ல செய்தவர் வாரியார் சுவாமிகள். நான் அவரை பற்றி பேசாத இடம் கிடையாது, நினைக்காத நாள் கிடையாது. வாரியார் சுவாமினால இன்னைக்கு பல்லாயிரம் குடும்பம் வயிறு குழைக்குது. வாரியார் சுவாமிகள், எங்க அப்பா அவர் மேல அதீத அன்பு உடையவர். வயலூர்ல ஒவ்வொரு கார்த்திகைக்கும் அவர் பிரசங்கம் செய்கிற பொழுது என்னை அழைத்து கொண்டு போவார். அவரோடு அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிய பயன், புண்ணியம் எனக்கு இன்னும் இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். அதனால்தான் வாரியார் சுவாமிகளுடைய மறு உருவமாக இருக்கிற அவருடைய வாரிசுகளே வந்து என்னை சந்திக்கிற பொழுது வாரியார் சுவாமிகள் இன்றும் என்னோடு இருக்கிறார் என்றுதான் நான் எண்ணுகிறேன். வாரியார் சுவாமிகள் எங்க போனாலும் தான தர்மம் அவர் மாதிரி பண்ண முடியாது. தனக்கு என்று சேர்த்து வைத்துக் கொள்ளாது, தன்னுடைய வாரிசுகளுக்கெல்லாம் சேர்த்து வைக்காது, முருகனுக்காகவே ஓடி உழைத்த உத்தமன் வாரியார் சுவாமி. அவர் சொன்னார்,
முருகன் வந்து என்னை மயில் மீது ஏற்றுக்கொள்ளுவான் என்று சொன்னார். லண்டன் மாநகரத்தில் அதே இடத்துக்கு நான் போனேன். ஹைகேட் முருகன் கோயில்னு ஒரு கோயில், அந்த கோயிலில் பிரசங்கம் நடந்தது. அந்த கோயில் முதலாளி சொன்னார், சுவாமி இதுதான் வாரியார் சுவாமிகள் வந்து அமர்ந்த இடம், பிரசங்கம் பண்ண இடம். இதுதான் வாரியார் சுவாமிகள் நிறைவாக பேசிய இடமும் இந்த இடம்தான். வாரியார் சுவாமிகள் புறப்பட்டு லண்டன் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நம்முடைய தாயகத்திற்கு வருகிற பொழுது அவர் யாரை ஆத்மார்த்த மூர்த்தியாக வழிபட்டாரோ எல்லாம் வல்ல திருத்தணி ஆண்டவனுடைய அந்த மலைக்கு நேராக அந்த விமானம் வருகிற பொழுது மயில் மீது வந்து திருத்தணி ஆண்டவர் அவரை ஆட்கொண்டார். இதுதான் வாரியார் சுவாமிகளுடைய பெரிய கருணை. வாரியார் சுவாமிகள் அங்கங்க அடியார்கள்லாம் பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கி இந்தாப்பா நீ பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பார். அவங்க திரும்பி கொடுத்தாங்களான்னு தெரியாது. ஆனால் அதன் மூலமா இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள், வாரியார் சுவாமியினால நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு பிழைக்குது. அந்த மாதிரி நம்முடைய தர்மத்திற்காக, தன்னுடைய சமயத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை மல்லையா பாகவதருடைய வழிவந்த பெருமான் வாரியார் சுவாமிகள் முருகப்பெருமானுடைய அவதாரமாக இருக்கிற எல்லாம் வல்ல கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவருடைய மண் இந்த வேலூர். அவர் சொல்லுவார், எங்கெல்லாம் வேலூர் இருக்கோ அதெல்லாம் வேலூரப்பா. இந்த ஊர் முழுக்க வேல் இருக்கிற ஊர், வேலன் ஊர், முருகன் ஊர் இந்த ஊர், அதனாலதான் வேலூர் என்று பெயர் சொல்லுவார். அப்படி வாரியார் சுவாமிகள் நிறைய திருப்பணிகள்லாம் செய்து வந்த புண்ணிய பூமி காங்கேய நல்லூர் என்கிற இந்த புண்ணிய பூமியில அவர்கள் அவதாரம் செய்து ஞான விதேக முக்தியை அடைந்து கந்தலோகத்திலே சென்று முருகனோடு இரண்டரை கலந்து நம்மையெல்லாம் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எதற்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நல்ல மகான்களை நினைக்கிறது இல்லை, இன்னைக்கு யாரும் பேசுறது இல்லை. இப்ப நானே இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன்னா நான் போன பிறகு யாரும் நினைப்பார் கிடையாது. வர வழியெல்லாம் பேனர் வைக்கிறாங்க, கொடி பிடிக்கிறாங்கன்னா உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. சுந்தரர் சொல்லுகிறார், மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையில் வைமின்கள். நீ யானை மேல வந்தாலும், நீ அம்பாரியில வந்தாலும், உன் உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா 2 நாள் 3 நாள் துக்க விசாரிப்பார்கள், 4வது நாள் உன்னை மறந்து விடுவார்கள். இதைத்தான் சுந்தரர் மிக அழகாக சொன்னார். நற்றவா உன்னை நான் மறக்கினும் என்னுடைய நாக்கு சொல்லும் நமசிவாயவே என்று சொன்னார். ஒரு கிராமத்துல, இந்த வேலூர் மாவட்டம் போல இந்த பகுதியில் இருக்கிற இந்த சிவாலயத்துல யாராவது அடியார்கள் சேர்றது அபூர்வம். இங்க உயிர் பலிக்கு மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் நிறைய இடம் உண்டு. இப்போ இதே இடத்துல ஒரு காளியம்மனோ ஒரு குறி சொல்றவர் யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாருன்னா நல்ல கூட்டம் வரும். ஆனால் இங்கே குறி சொல்றதுக்கு வேலை கிடையாது, சாமி ஆடுறதுக்கு வேலை கிடையாது, இங்கே உயிர் பலி கிடையாது. சைவ சமயத்திற்காக, திருமுறைக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்திருக்கிறார்கள் சொன்னா அது லத்தேரியில் இருக்கிற நம்முடைய அடியார்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். நான் யோசிச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இன்னைக்கு ஒன்னும் சினிமா நடிகர் பின்னாடி போறான். சினிமா நடிகர் பின்னாடி போறவன் அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே அரசியல்ல வந்துடுறான். அப்புறம் சில பேர் உயிரை வர்றான். ஆனால் என்னுடைய இளைஞர்கள் நம்முடைய தோல்ல சிவபெருமானுடைய அந்த திருமேனியை சுமந்து கொண்டு அவனுடைய முத்திரையை தன்னுடைய கையிலே பொறித்து கொண்டு அவன் நம்முடைய நாவிலே ஆரூரா தியாகேசா என்கிற அந்த தாரக மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இன்று கைலாய வாத்தியத்தையும் திருச்சங்கையும் முழங்கிக் கொண்டு திருமுறைகளை பாடி ஆடிக்கொண்டிருக்கிறார்களே என்னுடைய இளைஞர்களும் பெண்களும் தாய்மார்களும் குழந்தைகளும். இதுதான் ஐயா சைவ சமயத்தினுடைய பெரிய புரட்சி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய கடவுள் மட்டும்தான் உலகத்துல எல்லாருக்கும் சரிசமமான இடம் கொடுத்தவன் சிவன் ஒருவர். இப்ப நிறைய பேருக்கு சிவபெருமான் வேற முருகன் வேறன்னு ஒரு பெரிய பேஜார். இந்த பிரிவினை வந்ததுனாலதான் 3ஆவதா ஒருத்தன் உள்ள வர்றான். நான் சொல்லுகிறேன், தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் போய் கேட்டாங்களாம்,
சுவாமி ஒரு குழந்தை பிறந்திருக்கேன் அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டில் யாருக்காவது குழந்தை பிறந்தா எல்லாரும் போய் என்ன பண்ணுவோம்? விசாரிப்போம். குழந்தை நல்லா இருக்கா, கருப்பா இருக்கா, மூக்கு மொழியுமா இருக்கா, கை கால் முடமா இருக்குதா, ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாமான்னு. தேவர்கள்லாம் போனாங்க. யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? எல்லாரும் காலம்பரை சாப்பிட்டீங்களா இல்லையா, தூக்கம் வருதா, என்னன்னு சொல்லுங்க. யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? சிவபெருமானுக்கு குழந்தை பிறந்திருக்கு. யார் பிறந்தா? யார் பிறந்தீங்களா? நம்மளும் பிள்ளைதான். யார் பிறந்தா? முருகர் பிறந்தார். ஆனா வளர்த்தார அவரு? வளர்த்தல. பிறந்த அன்னைக்கே கொண்டு போய் ஒரு குளத்துல தூக்கி போட்டார். ஒரு குளத்துல 6 தாமரை மலர்கள், சரவண பொய்கையிலே 6 தாமரை மலர்களிலே அந்த தீயை கொண்டு போய் அங்க வச்சார். இப்போ அம்மா பார்வதிக்கு அந்த பாக்கியம் இல்லை. அருமீன் முளை உண்டு அமுது விளையாடி நறுநீர் முடிக்கணிந்த நாதன்னு சொல்லுவார் சுட்டி கந்தர் கலிவென்பார். பெற்றது சிவபெருமானா இருந்தாலும் தாய் பார்வதியா இருந்தாலும் தாய்ப்பால் தரக்கூடிய பாக்கியம் பார்வதிக்கு இல்லை. அப்ப இதை யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு கேட்டா 6 நட்சத்திரங்கள் கார்த்திகை பெண்கள் சுவாமி அந்த பாக்கியத்தை கொடுக்கும். அதனாலதான் முருகனுக்கு வைகாசி விசாகத்தை விட, பங்குனி உத்தரத்தை விட கார்த்திகை நட்சத்திரம் தான் முருகனுக்கு மிக மிக உகந்தது. ஏன் தெரியுமா? தன்னை எடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த அந்த செவிலித்தாயாகிய கார்த்திகை பெண்களுக்கு முதல் மரியாதை தர வேண்டும் என்ற உத்தமன் முருகன் சொன்னார். இப்போ எல்லாரும் போய் கேட்கிறாங்க தேவர்கள்லாம், சுவாமி இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைக்கு மந்திரம்லாம் உண்டா? சாமி பார்த்தா தனியா மந்திரம்லாம் எழுத வேண்டாம், என்னுடைய மந்திரத்திலேயே ஒரு அடிஷனலா ஒரு மந்திரம் சேர்த்துக் கொள்ளுங்க. எனக்கு 5 மந்திரம், என் பிள்ளைக்கு ஒரு மந்திரத்தை சேர்த்து 6ஆ போட்டு சரவண பவா என்கிற மந்திரத்தை, வேதங்களினுடைய மந்திரத்தை முருகனுக்காக ஒரு படி மேலே வழங்கினவன் நம்முடைய பிறைசூடிய பெருமான் சிவபெருமான். அப்படி முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று 1 ஆண்டு பூர்த்தி விழாவிலே நம்ம எங்க வந்தாலும் ஒரு பெரிய எழுச்சி வரும், ஒரு தொடக்கம் வரும். நான் முதல் நாள் அன்னைக்கு அழைத்த பொழுது வந்த போது நான் நினைச்சேன் ஏதோ ஒரு 100 பேர் வருவார்கள் என்றுதான் நான் நினைனேன். ஆனா அன்னைக்கு வந்தவங்க கூட்டம் கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து குமிழ்ந்தார்கள். இதே இடத்துல, இதே சபையில, இதே மேடையில. அன்னைக்கு நான் சாதாரணமாக ஒரு 1/2 மணி நேரம் தான் நான் பேச வேண்டும் என்று வந்தேன். ஆனால் அன்னைக்கு 2 மணி நேரம் பெருமான் என்னை பேச வைத்தார், இசைக்கருவிகள்லாம் இல்லாம. அப்புறம் தான் அதுக்கப்புறம் அவர்கள் என்னை விடவில்லை. பொதுவா இந்த பூவை வண்டு விடாதது போல என்னை விடுவார்களோ அவர்கள். உடனே நம்முடைய அன்பர்கள் அங்கிருந்து வந்து நீங்கள் மீண்டும் ஒரு விழாவை செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள், கேட்டார்கள். அப்படி ஒரு விழாவை எப்படி செய்வது? ஏன்னா இந்த சுவாமி இருக்கிறாரு, சிவபெருமான் இருக்கிறாரு, அவர் எப்படின்னா ஒருத்தன் உள்ள வந்துட்டான்னா அவனை விட மாட்டார். நீ என்ன ஜாதியில, எந்த மதத்துல, எந்த இடத்துல, எந்த குலத்துல, ஆனா பெண்ணா அழியா யாராக இருந்தாலும் சரி, உன் கழுத்திலே ருத்ராட்சம் போட வைத்து அவன் வாசல்ல வந்து உட்கார வைக்கிற ஒரே தெய்வம் சிவபெருமானை தவிர வேற எந்த தெய்வமும் கிடையாது. அவனுக்கு பாகுபாடு கிடையாது. நீ பெண், நீ ஆண், நீ வேறொரு இனம் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாத ஒரே தலைவன் சிவன். அதனாலதான் உலகத்துல ஆண் பாதி பெண் பாதியாக திருச்செங்கோட்டு மலையிலே அர்த்தநாரியாக நிற்கிற 50க்கு 50 வழங்கிய பெண்ணை சரிசமமாக நடத்துகிற ஒரே கடவுள் சிவன். நீங்க சிவனை வழிபட்டா தரித்திரம் வருதுங்கிறா, சிவனை வழிபட்டா சோதனை வருதுங்கிறா. ஆனா இன்னைக்கு சிவனை வழிபட்டதுனாலதான் இத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு இருக்குன்னு சொன்னா, சிவனை வழிபட்டா நன்மை கிடைக்கும். நேற்று கூட ஒரு வீடியோ ஒருத்தர் பார்த்த, கைலாசத்துல இருந்து சொல்றார், யாரு, ஒரு சுவாமி நித்யானந்தான். திருமுறை படிச்சா வேலை கிடைக்குமா? யாரும் வேலைக்கே போவாதீங்கிறார். திருமுறை இல்லைன்னு சொன்னா, திருப்புகள் இல்லைன்னு சொன்னா, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுமதி இல்லைன்னு சொன்னா, 12 திருமகள் இல்லைன்னு சொன்னா, இந்த கோயில் ஏது, கலசம் ஏது, உள்ள இருக்கிற சிலை ஏது, நீ ஏது, நான் ஏது?
ஆதினங்கள் ஏது, மடங்கள் ஏது, சபைகள் ஏது? இதை சொல்லுகிறார் சைவ எல்லப்பனாவலர். சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் நம் சுந்தரனும் சிற்கோலி வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்திலரே நிறு எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தை பிரான் எழுத்து மஞ்சும் எங்கே என்று கேட்டார். உலகத்திலேயே நம்முடைய அருணகிரி சுவாமிகளை மோசமான ஒரு ஆளை செலக்ஷன் பண்ணினா முருகன். முருகன் நினைச்சா எத்தனை ஆள் கிடைக்கும். ஆனா அருணகிரி சுவாமிய குப்பையில இருந்த மாணிக்க மாதிரி அருணகிரி சுவாமிகளை தத்து எடுத்தார் முருகன். அப்படி எடுத்து சொன்னா செய்ப்பதியும் வைத்து உயர்வு திருப்புகளை செப்பு. அருணகிரி, என்னுடைய வடிவேலையும் என்னுடைய மயிலையும் சேவல் கொடியையும் நான் வாடுகின்ற பதியையும் எப்படி ஞான சம்பந்தர் என் தந்தையை அந்த ஊரை வைத்து பாடினாரோ பதிக என்னை வைத்து பாடு என்று சொன்னான் கந்தன். உத்தரவு என்று கேட்டார். செய்ப்பதியும் வைத்து உயர் விருப்பமோடு பாடு திருப்புகளை செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே என்று சொன்னார். திருப்புகளை படிச்சா என்ன கிடைக்கும்? மனதுல ஒரு துணிச்சல் வரும். தேவாரம் படிச்சா எதுவுமே கிடைக்காது. ஆனா ஒன்னே ஒண்ணு கிடைக்கும். உங்கள் சோர்ந்து போன வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரே மந்திரம் திருமுறை. ஆமா, நீங்க வாழ்க்கையில பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை தேவாரம் கேட்டா போதும், ஒரு தடவை. அதனாலதான் ஞான சம்பந்தர் எடுத்த எடுப்புல 3 வயசு குழந்தையாக இருந்த ஞான சம்பந்தர் யாராலும் காட்ட முடியாத சிவனை, யாராலும் காட்ட முடியாத இறைவனை 3 விரலில் 3 வயது உடைய குழந்தை ஒற்றை விரலால் எங்கள் சிவன் இவன் என்று காட்டியது. தோருடைய செவியன் இவன் என்றும், பீருடைய பெம்மான் இவன் என்றும், ஏருடைய மலரான் முன் பணிந்து ஏற்றிய எங்கள் பிரமாபுரத்து இறைவன் இவன் என்றும் என்று காட்டிய பிறகு நம்முடைய தமிழ் வேதத்தை தவிர வேற யார் கையா இந்த யோகிதை உண்டு? புரிந்ததோ புரியலையோ பரவாயில்லை, தேவாரத்தை காதுல கேட்டு வைக்கணும். ஏகம்பத்திரையந்தாய் போற்றி, பாவம் பெண்ணுடையாய் போற்றி, துன்பம் துணைப்பாய் போற்றி, அழிவில்லா ஆனந்த வாரி போற்றி, முழுவதும் கடந்த பலவா போற்றி. காலும் புகழ் பாடி பற்றிய
ஆயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே பெருமாளே அறிவால் இடங்கள் களைவோனே. எத்தனை இடங்கள் வந்தாலும் இடர்பாடு வந்தாலும் நம்முடைய அடியார்களுடைய பணி சைவ பணி என்றுமே நிகழும். அப்படி ஞான சம்பந்த பெருமான் அவர்கள் முதல்ல பாடிய பதிகம் தோடு உடைய செவியன் என்ற பதிகம். அதற்கு அவர் அமைத்த ராகம் கம்பீர நாட்டைன்னு ஒரு ராகம், கம்பீரமா பாட வேண்டிய ராகம். சவுண்ட் கொஞ்சம் வயலின் நல்ல நல்ல தோடுடைய செவியன் இடையறே ஒத்துவன் அதிசோடி தோடுடைய செவியன் இடையறி ஒத்துவன் அதிசோடி
பூமியதனில் பிரபுவான பூமியதனில் பிரபுவான புகழியே வித்தகர் போல அமிர்த கவி தொடை பாட அமிர்த கவி தொடை பாட அடிமை 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 தனக்கு அருள்வாயே முருகா முருகா அடிமை தனக்கு அருள்வாயே முருகா முருகா. சில பேருக்கு ஒருத்தர் மாதிரி பாடணும்னு ஆசை வரும், ஒவ்வொருத்தர் மாதிரி. சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரியே ஒருத்தர் பாடுவார், டி.எம். சௌந்தரராஜன் மாதிரியே பாடுவார், இயேசுதாஸ் மாதிரியே சில பேர் பாடுவார், எஸ்.வி. மாதிரி பாடுவார். அருணகிரி சுவாமிக்கு யார் மாதிரி பாடணும்னு ஆசை. நான் ஞான சம்பந்தர் மாதிரி சங்கத்தோட பாடணும்னு கேட்டார். தேவாரத்துக்கு சொல்லுகிறார் ஞான சம்பந்தர், தேவாரத்துக்கு சொல்லுகிறார் அருணகிரி சுவாமி, அடைமொழி சொல்றார். இந்த பூமியில ராஜா மாதிரி வாழ்ந்தார் ஞான சம்பந்தர். பூமி அதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல. வித்தகர்னா யாரு? ஞான அதிபதி, எல்லா ஞானத்துக்கும் தலைவன். அவரை மாதிரி பாடுன்னு சொல்ல, அமிர்த கவின்னு சொன்னார். அமிர்தம் சாப்பிட்டா சாவே வராது, தேவாரம் சாப்பிட்டா உங்க வாழ்க்கையில தோல்வியே வராது, தேவாரம் படித்தா திருவாசகம் சொன்னா உங்க வாழ்க்கையில சோர்வே வராது, யமபயம் வராதுன்னு அருணகிரி சுவாமி சொல்றார். வாக்குக்கு அருணகிரி சொல்றார். அமிர்த கவி அமிர்த கவி தொடை பாட, தொடைனா பாட்டு, தொடை பாட எனக்குன்னு சொல்லல, அடிமை அடிமை அவன் ஆண்டவன், நாமெல்லாம் அடிமை. அடிமை தனக்கு அருள்வாயே முருகா முருகா. முருகான்னு வாயில வரலையே, முருகுன்னு வாயில வருது. முருகா முருகான்னு வாயில வருது. முருகான்னு சொல்றீங்கல்ல, நல்லா பாருங்க. இது வரைக்கும் வாய் போகுது. உட்காந்து சேர்ல உட்காந்து நல்லா காத்தோட உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இங்கே இல்லை, அங்க. முருகா 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 என்னும் நாமங்கள்னு சொன்னார். அது ஒரு நாமம் கிடையாதப்பா, அது 1,00,000 நாமத்துக்கு சமமானது. அந்த ஒரு நாமம் வாரியார் சாமி சொல்லுவார், முருகு முருகு என்று உருகு, முருகு முருகு என்று. நம்ம உருகுறோமா? நம்ம உருகிறதுலாம் வேற. என் மூச்சவ பேச்சவ, என் சனிய, என் மூச்சு. சினிமா பாட்டுக்கு இதெல்லாம் இந்த ஒரு திருப்புகழை இன்னைக்கு நம்மளால எழுத முடியுமா? ஒரு திருப்புகழை, சந்த கவி திருப்புகழை, ஒரு தேவாரத்தை, ஒரு திருவாசகத்தை இன்னைக்கு யாராவது ஒரு பேப்பர்ல எழுத முடியுமா? பார்த்த மாத்திரத்துல பாடியவர்கள் நம்முடைய அருளாளர்கள். இன்னைக்கு அதை கொண்டாட நம்முடைய தமிழர்கள். நான் தமிழன் தமிழன்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பொக்கிஷம் மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மாதிரி எல்லாம் வெள்ளக்காரங்களை கிடைச்சிருந்தா தங்க தகட்டில் எழுதி பத்திரமா வச்சிருப்பான். 5000 வருஷம் பழமை வாய்ந்த அற்புதங்களை படைத்திருக்கிறது நம்முடைய சைவ சமயம். இதை யாரை சொல்றதுக்கு ஒரு திராணி வேணும்.
இந்த ருத்ரவரன் என்கிற அந்த நாமம் இந்த குழந்தைக்கு உங்கள் முன்னால இந்த புண்ணிய நாள்ல ருத்ரலிங்கேஸ்வர பெருமானுடைய கருணையினால பிறந்த இந்த குழந்தை அடியார்களுடைய ஆசையை பெற்று தீர்க்க ஆயுளும் நிறை செல்வம் பெற்று சைவ ஒழுக்கத்தோடு இந்த குழந்தை சரவண பவா என்கிற அந்த நாமத்தை சரவணன் சரவணா குகா என்கிற நாமத்தோடு அந்த குழந்தை வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோமாக. திருச்சிதம்பரம். தோடேஸ்வரன் என்று சொன்னார். அதனால திருமுறையை கேட்டா உங்க ஆயுசு பெருகும். நல்ல நல்ல ஞானத்திரளாய் ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார்மே நல்ல அடியார்மே ஊனத்திருளை நீக்கும் அதுவும் உண்மை உண்மை பொருள் போலும் ஏனத்திரலோடு இனமா ஏனத்திரலோடு இனவான் கரடி இழியும் இரவில் ஆனை ஆனை திரள் வந்து அணையும் சாரல் ஆனை திரள் வந்து அணையும் சாரல் அணையும் சாரல் அணையும் சாரல் அண்ணாமலையாரே 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 அண்ணாமலையாரே
மாட்டான். அண்ணானா யார் தெரியுமா? என் தலைவர்னு அர்த்தம். அண்ணானா யாரு? அந்த காலத்துல ரொம்ப ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் அப்பாவை பெண்கள் அண்ணான் தான் கூப்பிடுவாங்க. அது தெரியுமா? பெத்த அப்பாவை மகன் அண்ணான் தான் கூப்பிடுவான். மகனே அப்பாவை அண்ணான் தான் கூப்பிடுவான். இந்த தமிழ்ல நிறைய வார்த்தையெல்லாம் போயிட்டு. கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணன், கண்ணன்னா கர்ணன். 2 சொல்லி நான் போட்டா கர்ணனை பிடிக்கும், 3 சொல்லி நான் போட்டா கிருஷ்ணனை பிடிக்கும். தமிழ்நாட்டில் பிறகு தமிழே தெரியாம வாழ்றோமே. இந்த பதிகம்பாடி 1500 ஆண்டு ஆயிட்டது. இன்னைக்கு வரைக்கும் பாடுறோம். நாளைக்கும் ஒருவர் பாடுவார், எங்கேயாவது ஒருத்தர் பாடுவார், கேட்கறதுக்கு ரம்யமா இருக்கும். ஆனா என்னைக்கோ பாடின சினிமா பாட்டு இன்னைக்கு பாடினா என்ன பழைய பாட்டா பாருங்கிறான். ஆனா திருமுறைக்கு அதுதான் அன்னையா சொல்றார், அமிர்த கவியினர். திருமுறைகளையும் திருப்புகளையும், திருப்புகள் நம்மை காப்பாற்றும், திருமுறை நம்மளை வாழ வைக்கும். ஐயா எனக்கு ராகம் தெரியாது, தாளம் தெரியாது, அப்பா நீ எப்படியாவது பாடுறாச்சா? கோழை விடராக கோழை தொண்டை அடைச்சி போச்சு. உங்களை மாதிரி பாட முடியல, வாரியார் சாமிகள் மாதிரி பாட முடியல, ஓதுவார்கள் மாதிரி பாட முடியலன்னா போன பிறவியில சாமி மலையில முருகனுக்கு தேனம் சேகம் செய்யணுமா? கோழை விடலாக தொண்டையும் சரியில்லை, எனக்கு எழுத படிக்க தெரியாது சாமி. நாங்கெல்லாம் மழைக்கு கூட ஒதுங்குற பாடசாலை. கவி கோடும் நிலவாக நான் எழுதே படிக்க தெரியல, எழுத்து கூட எழுத்தானே படிக்கல, ஏழறியே எழுத்தறிய. கவி கோடும் நிலவாக. ஆனா எனக்கு பாடணும்னு ஆசையா இருக்கு, கேட்கணும்னு ஆசையா இருக்கு. இசை கூடும் வகையால் நான் பாடணும்னு ஆசை. சுவாமி கேட்பாரா? உன் பாட்டையும் கேட்பாருப்பா. இசை கூடும் வகையால் ஏழை ஏழை அடியாரவர்கள், ஏழை அடியாரவர்கள் யாவை சொன்ன எதை சொன்னாலும் ஏற்றுக்குவாராம். முருகா உனக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, என்ன தமிழ்ல தாண்டா திட்டுறான், அனுக்கிரகம் பண்றேன் பாரா. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பார். ஆனா முருகனை மலையாள திட்டுனா கோபம் வந்துடும், தெலுங்குல திட்டா கோபம் வந்துடும், கன்னட திட்டினா கோபம் வந்துடும், தமிழ்ல திட்டினா தமிழ்ல தாண்டா திட்டுறான் என் பக்தன்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவன் நம்முடைய பெருமான். அதனாலதான் பித்தனோ மறையன் பைத்தியக்காரன் ஆசில் அந்தனர் மற்றொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையன். என்னடா புதுசா வயசு 80 வயசு கிழவனா இருக்கிற, எனக்கு வயசு 16 வயசு ஆகுது, உனக்கு 80 வயசு ஆச்சு, உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சாயங்காலம் சினிமா தியேட்டருக்கு போகலான்னு நினைச்சேன், அனிமனுக்கு போகலாம், ஊட்டிக்கு போகலான்னு நினைச்சேன், நீ எனக்கு அடிமை வாழன்னு சொல்றிய, சட்டம் போடான்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை வரல. சத்தியத்துக்கு மீறாதவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். கேட்கிறார், ஐயா இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் வழக்கமே கிடையாது என்னார். இவர் சொல்றார், நாங்கள் எல்லா சட்டத்தையும் மாற்றக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்கிற ராஜா வாடா அப்படிங்கிற சட்டமாவது ஒன்னாவது போட, ஈபிக்குவாவது பிபிக்குவாவது. சுந்தரர் சாமி சொல்றார், சட்டமே நான் ஏற்றியதப்பா, நீ எனக்கு அடிமை வா. இத சொல்றார் மணிவாசகர், அடிமை சால அழகுடைத்தே என்று சொன்னார். எல்லா அடிமையும் நமக்கு அடிமையில அப்படி இருப்பாங்க, அந்தந்த அடிமை விளக்காரங்கள்ல நல்லா துண்ணாங்கடியா இருக்கணும். ஆனா சுவாமிக்கு அடிமை எப்படி இருந்தாரா? அழகா இருந்தாரா. யாரு? ஏன்னா சுந்தரர் வேற, சுவாமி வேறையா? மாலை வேலை சோலையோரம் மன்னவன் வந்தானடி, மாலை யோலை சோலையோரம் மன்னவன் வந்தானடி, மன்னவன் வந்தானடி. சோலை சூழ்ந்த
வேளையில சுவாமி தனிமையா போனாலாம். சடையை அள்ளி முடித்தான், பிறையை சொருகினான், கண்ணிலே அஞ்சனம் விட்டுக் கொண்டான், பஞ்சகஜம் கட்டி கொண்டான், கையிலே கங்கணத்தை ஏந்தினான். மான்மொழி இல்லாத மணாளன் கண்ணாடி முன்னாடி சென்று நின்றான். ஈசன் அம்மா பார்த்தாங்க, நான் எங்கேயும் இல்லாம நீங்க போக மாட்டேலே சுவாமி, என்ன தனிமையா விட்டுவிட்டு போறீங்களே, நியாயமா? இன்னைக்கு மட்டும் நீ கூட வராத, நான் போய் என்னுடைய உருவத்தை நான் அழகாக பார்க்க போகிறேன். உருவத்தை காட்டிடும் கண்ணாடி. அப்படி போய் நிக்கிறார். எங்க நம்முடைய பெல்ஜியம் கண்ணாடி முன்னாடி நின்று எப்படி நிக்கிறார் தெரியுமா? அப்படி ஸ்டைல் மன்னன். நீங்க இந்த சூப்பர் ஸ்டார், ட்ரிபிள் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டாருக்குலாம் எல்லா ஸ்டாருக்கும் அங்க உட்கார்ந்து இருக்கிற எங்க ஸ்டார் தான் பெரிய ஸ்டார். எப்படி நின்னா தெரியுமா? அப்படி நின்னா இப்படி ஒரு சிவாஜி கணேசன் திருவருட்செல்வர்ல வந்து நின்ன மாதிரி கண்ணாடியை பார்த்தான் கண்ணுதல் பெருமான். ஒரே ஒரு திருவாயை மலர்ந்து அவன் ஒரு வார்த்தை சொன்னான். கண்ணாடியை பார்த்து தன் உருவத்தை பார்த்து, சுந்தரா வா என்றான். அங்கிருந்து ஒரு உருவம் உள்ளே இருந்து வெளியே வந்து, அடியேன் உய்ந்தனன் அடிமை வந்தனன் எம்பெருமானீரே என்று சொன்னது. அந்த உருவம் தான் நம்முடைய நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நம்முடைய நம்பி ஆரூரர். இப்படியெல்லாம் நம்முடைய அப்பேற்பட்ட சுந்தரர் சொல்றார். நாயேன் பல நாளும் நினைப்பு இன்றி பேயாய் திருந்து எய்தே பெறலாக அருள் பெற்றே பெண்ணை தென்பல் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆயா உனக்கு ஆராயினி அல்லே எனலாமே. காலையில 8 மணிக்கு நான் உனக்கு அடிமையாக மாட்டேன்னு சொன்ன இதே வாய் 10 பாட்டிலையும் உன்னை தவிர நான் வேற யாருக்கும் அடிமையே கிடையாது, உன்னை தவிர நான் யாருக்கும் அடிமையே கிடையாது, உன்னை தவிர நான் யாருக்கும் அடிமையே கிடையாது 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 என்று பதிகத்தாலே பாடியவர் சுந்தரர். ஆமா, இதை ஊர்ஜிதப்படுத்துறார். எங்க திருவாரூர்ல, நான் உனக்கு மட்டும் அடிமை கிடையாது ராஜா, 63 பேருக்கு நான் அடிமைன்னு சொன்னவர் சுந்தரர். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே, பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியே. சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியே. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே, முப்போதும் திருமேனி திருவார்க்கு அடியே, முழு நீரு பூசிய முனிவர்க்கு அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் அடியேன் ஆரூரன் அடியேன் ஆரூரன் ஆரூரன் அம்மானுக்கு ஆளே. தில்லை வாழந்தனம் அடியாக்கும் அடியே.
பொழில் சொல் கொன்றைய இரண்ட கடியே அல்லிமை முள்ளயந்த அமர்வீதி கடியே அல்லிமை முள்ளயந்த அமர்வீதி கடியே ஆரூரில் அம்மானு காடே ஆரூரில் அம்மானு காடே ஆரூரில் அம்மானு காடே ஆரூரில் அம்மானு காடே அம்மானு காடே ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று பாடி பரவினார். அங்க அடிமைன்னு சொல்றார். இங்க பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துந்தை பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துந்தை வைத்தாய் பெண்ணை செல்வார் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் தாய் பெண்ணை செல்வார் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உணகால இனி அல்லே எனலாமே அத்தா உணகால இனி அல்லே எனலாமே அல்லே எனலாமே அல்லே எனலாமே